அனுப்பப்பட்டவர்கள் நிக்கி க்ரூஸ். இன்றும் இந்த பூமியில் ஆண்டவரின் பணியை செய்து கொண்டிருக்கும் மிஷனரி நிக்கி க்ரூஸ். மாந்திரிகம் செய்யும் பெற்றோருக்கு மகனாக பிறந்த நிக்கி க்ரூஸ் சிறு வயதிலே பெற்றோரின் அன்பின்றி கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதைக்கு உள்ளானார். தனது 15வது வயதில் நியூயார்க் நகரத்திற்கு அனுப்பப்பட்ட அவர் அங்குள்ள தெருக்களில் தஞ்சம் புகுந்தார். பயங்கரமான தெரு கும்பலிடம் இணைந்து விட்டார். வன்முறையான குணத்தால் அந்த கும்பலின் தலைவரானார். யாரையும் கொல்ல துணியும் ஒரு கல் நெஞ்சக்காரராக மாறினார். 1958 டேவிட் வில்கர்சன் என்ற மெலிந்த தோற்றம் கொண்ட ஒரு போதகர் நிக்கியை சந்தித்து, இயேசு உன்னை நேசிக்கிறார் நிக்கி என்று கூறினார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த நிக்கி அந்த போதகரை தாக்கி துப்பி உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினார். அதற்கு டேவிட் அமைதியாக, நீ என்னை 1000 துண்டுகளாக வெட்டி தெருவில் வீசினாலும் அந்த ஒவ்வொரு துண்டும் உன்னை நேசிக்கும் என்று பதிலளித்தார். இந்த வார்த்தைகள் நிக்கியின் இதயத்தை உலுக்கின. சில வாரங்களுக்கு பிறகு நடந்த ஒரு கூட்டத்தில் நிக்கி மற்றும் அவரது கும்பலினர் ரகளையிட சென்றனர். ஆனால் அங்கு போதகர் டேவிட் வில்கர்சன் போதித்த மன்னிப்பு மற்றும் அன்பின் செய்தி நிக்கியின் கல் நெஞ்சத்தை உடைத்தது. முதல் முறையாக தன் செய்த பாவங்களை உணர்ந்து அழுத நிக்கி மேடைக்கு சென்று இயேசுவிடம் தனது வாழ்க்கையை ஒப்படைத்தார். மறுநாளே நிக்கியும் அவரது கும்பலை சேர்ந்தவர்களும் தங்கள் ஆயுதங்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர் பைபிள் கல்லூரியில் படித்து போதகரானார். வன்முறை மற்றும் போதைப் பொருள் பாதையில் செல்லும் இளைஞர்களை மீட்க டீன் சேலஞ்ச் என்ற அமைப்புகளை தொடங்கினார். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுளின் அன்பால் மாற முடியும் என்பதற்கு நிக்கி க்ரூஸ் வாழ்க்கை ஒரு சிறந்த சாட்சியாக இன்றும் விளங்குகிறது. 80க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து கோடிக்கணக்கான மக்களிடம் இயேசுவின் அன்பை பகிர்ந்துள்ளார். சிறைச்சாலை, தெரு ஓரங்களில் ஊழியம் செய்தார். இன்றும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வன்முறை மற்றும் குற்ற பின்னணியில் இருக்கும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வையும் நம்பிக்கையையும் அளித்து வருகிறார். அவருக்கு 87 வயது ஆகிறது. இன்றும் சுறுசுறுப்பாக தனது ஊழிய பணியை செய்து வருகிறார். அனுப்பப்பட்டவர்கள்.